நம்ம மேல்நாட்டிலே உள்ள எல்லா பெரிய இலக்கியங்களையும் ஆன்மீக இலக்கியங்களையும் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை, ஒரு பாட்டில்ல ஒரு வரியை ஒரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசக தட்டு கீழே இருக்கும், மேல்நாட்டு தட்டு மேலே ஒரு வரி. எந்த வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். நீ மறந்தா கூட கடவுள் ஒன்ன மறக்க மாட்டாண்டா. கடவுளால முடியாதது என்ன தெரியுமா? நம்மை விட்டு பிரிவது என்பது கடவுளால் முடியாது. கூடவே இருப்பாரம்மா, உள்ள இருப்பாரு. இப்ப நான் போறேன், என் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. ஏன் இந்த கும்பிடு யாருக்கு? எனக்கா? உள்ளே இருக்கிற சிவபெருமான், அவரை தானே கும்பிடு. என்னைக்கு இந்த கும்பிடு எனக்குன்னு நினைச்சனோ அன்னைக்கு என் கதை முடிஞ்சு போய். கும்பிடு யாருக்கு? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முதல், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பண்டல் பிரானார்க்கு பாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளம் புலனைந்தும் காளா மணிவிளக்கே. இங்கே இருக்கிற சிவபெருமான், அவரைத்தானே கும்பிடலாம். நம்ம என்ன வார்த்தை? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். இப்படி ஒரு வரி எங்கேயும் கிடையாது ஃபாதர். ஓஹோ, அப்படியா? ஓ, why can't you translate it into English? ஏன் அந்த திருவாசகத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? யார் கேட்கிறா? இந்த பெரிய சாமியார். இவரு எனக்கு 73 வயசு ஆயிடுச்சு, இனிமே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி நான் உயிரோடு இருப்பனா இல்லையா? அது வரைக்கும் கர்த்தர் எனக்கு ஆயுளை தருவாரா? அந்த பெரிய சாமியார் சொல்கிறார், நல்ல காரியத்தை நீங்கள் செய்ய வேணும் என்று முயன்று எடுத்துக்கொண்டால் அது நிறைவேறும் வரை உங்கள் ஆயுள் நீட்டிக்கப்படும். ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயன்று எடுத்துக்கொண்டால் உங்கள் ஆயுள் நீட்டிக்கப்படும். ஜியு போப்புக்கு சந்தோஷம். 1873 இதெல்லாம் இல்லை, 1893. ஜியு போப்பு பிறந்தது 1820. அவருக்கு 73 வயசுன்னா எப்ப வரும்? 1820 பிளஸ் 73 1893 திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினார். 6 வருஷம் முடிஞ்சு போச்சு. 99 வரப்போகுது. எல்லாருக்கும் தகவல் கொடுத்தார், திருவாசகத்தை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்கிறேன், யாருக்கு தேவையோ 10 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். அப்பவே 10 ரூபா. எப்ப? 1899 10 ரூபா. 10 ரூபா இருந்தா ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கலாம் அந்த காலத்துல. இப்ப 5000 ரூபாய் இருந்தா கூட ஒரு கக்கூஸ் கட்ட முடியல. நம்ம நிலைமை அப்படி ஆகி போச்சு. அந்த காலம் 10 ரூபாய். பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார் 5000 ரூபாய் அனுப்பிச்சார். 500 காப்பி கொடுங்கள், எல்லாருக்கும் கொடுக்கிறேன். 1900 ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்புடைய 80ஆம் ஆண்டு முத்து விழா திருவாசக ஆங்கில உரை வெளிவந்தது. முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். வேற யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணல, வேற எதையும். உடனே பிரெஞ்சில வந்துருச்சு, உடனே ஜெர்மன்ல வந்துருச்சு, ரஷ்யன்ல வந்துருச்சு. ஆமா, இங்கிலீஷ்ல வந்தா அப்புறம் என்ன, எல்லாம் கொண்டாடிட்டாங்க. லண்டன்ல சேசு சபை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், இவர் மேல கேஸ் போட்டேன். 100 கணக்கில் பைபிள் எடுத்துட்டு போனேன், 100 கணக்கில் சிலுவை கொண்டு போனேன். அதெல்லாம் என்ன ஆச்சு? திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகம் சிவா 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 திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகம் பூரா பரப்பிவிட்டேன்.
நீ போன காரியம் என்ன, செஞ்ச காரியம் என்ன? கோர்ட்டில் ஏற்றி விட்டாங்க. அவங்க சமய கோர்ட்டு. கிறிஸ்தவத்திலே சமயத்துக்கு ஒரு கோர்ட் இருக்கு. நீங்க மாறி போனா புடிச்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்கிறது. நம்மள மாதிரி விருப்பம் போல திரிய முடியாது. கோர்ட் இருக்கு. கொண்டே நிறுத்தி விட்டாங்க. அங்க ஒரு பெரிய சாமியார் ஃபாதர் போப், என்ன நீங்க திருவாசகத்தை மொழிபெயர்த்தது உண்மையா? மொழிபெயர்ப்பு உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு, கொடுங்க, நான் படிச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தீர்ப்பு சொல்றேன். அந்த சர்ச்சை கும்பிடணும். படிச்சுட்டு தீர்ப்பு சொல்றேன். நான் வேற ஒண்ணும் சொல்லக்கூடாது. படிச்சாரா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. எல்லாரும் சொல்றான், ஜியு போப்பு மாட்டிக்கிட்டாரு. பெருங்கூட்டம் சேர்ந்திருக்கு. அங்கிருந்து பெரிய ஜட்ஜி வர்றார். ஜியு போப்பு கிட்ட வந்தாரா, சடார்னு காலில் விழுந்து போட்டார். போப்புக்கு ஒண்ணும் புரியல. எல்லாரும் பார்க்கிறான், குற்றவாளி காலில் ஜட்ஜி விழுந்து கும்பிட்டா என்ன அர்த்தம்? குற்றவாளி ஜட்ஜை விட உயர்ந்தவன் அர்த்தம். He is the true Christian. இவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஏன் தெரியுமா? பெரிய ஜட்ஜி சொல்றார், இவர் கொடுத்த திருவாசகத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் படித்தேன். மொழிபெயர்ப்பை படித்த எனக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாமான்னு தோணுது. நான் மொழிபெயர்ப்பைத்தான் படித்தேன், மூல நூலை படிக்கிறேன். மாணிக்க வாசகர் எந்த தமிழில் எழுதினாரோ அந்த தமிழை நான் படிக்கவில்லை. நான் ஆங்கில மொழிபெயர்ப்பை தான் படித்தேன். மொழிபெயர்ப்பை படித்த எனக்கே இப்படி இருக்குமானால் மூல நூலை படித்து மாணிக்க வாசகர் எழுதிய தமிழில் படித்து சைவத்தில் சேராம நம்ம கிட்ட திருப்பியே வந்திருக்கானே, இவன் தாண்டா உண்மையான கிறிஸ்தவன். அந்த பெரிய சாமியார். இதெல்லாம் எப்போ? 1900 ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. ஜியு போப் இந்தியாவுக்கு வர்றார். 1902 சென்னையில ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒரு நீதிபதி, அவருக்கு நம்ம ஜியு போப் கடிதம் எழுதுறார். அந்த காலத்தில் கடிதாசின்னு ஒண்ணு இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்னமா லெட்டர்? நல்ல வேலை. ஆமா, இப்போ ஒரு பூதம் வந்து அதையெல்லாம் சாப்பிட்டுடுச்சா இல்லையா? பழைய லெட்டர்மா பெரிய பேரிலக்கியம்மா. மகாத்மா காந்தியின் கடிதங்கள், டாக்டர் அழகப்ப செட்டியாருடைய கடிதங்கள், ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் பேரிலக்கியங்கள். இன்னைக்கு இந்த பூதம் அவ்வளதையும் சாப்பிட்டு வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை லேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. கையில மாட்டிக்கிச்சே, எல்லாம் போச்சே. என் பொண்டாட்டி கல்யாணமான 7வது நாள் நான் மதுரையில் இருந்தேன். அவள் தேவகோட்டையில் இருந்தா ஒரு கார்டு எழுதினான். இன்னும் அந்த கார்டை வச்சு இதுல முடியுமா? டெலிட்டட். கடிதாசின்னு ஒண்ணு இருந்துச்சம்மா. ஜியு போப் கடிதாசி எழுதுறார். யாருக்கு? ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு. கடிதாசி எழுதுற பொழுது போப்புக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு திருவாசகத்தை எழுதுவார். அந்த ஆள் படிக்கட்டுமே, அப்படியாவது படிக்கட்டுமே, ஒரு திருவாசகம் எழுதுறார். தாயாய் முளையை தருவானே, தாயாய் வாழை தருவானேன்னு தானம்மா இருக்கணும். அது என்ன தாயாய் முளையை தருவானே? பால் வத்தி போனா கூட அந்த பிள்ளை ஏமாந்து போகக்கூடாதுன்னு அந்த தாய் மார்பம் கொடுக்கிறாங்க. இவளுக்கு இவளது கருணை இருந்தால் கடவுளே உனக்கு எவ்வளவு கருணை இருக்கணும். தாயாய் முளையை தருவானே, தாரா ஒளிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாடடைந்தேன். தயா நீ என்பால் இல்லையே, நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவோ, நான் மட்டும் உனக்கு வேண்டாதவனா போயிட்டனா? எழுதினாரா? கண்ணீர் வந்துச்சு.
2 சொட்டு கண்ணீர் கடுதாசியில விழுந்துருச்சு. 1902. அப்போல்லாம் பேப்பர் சுமாரான பேப்பர். பேனா எப்படி தெரியுமா? இங்கு அப்படி தொட்டுக்கிட்டு எழுதணும், ஊறி போயிடும். பிளாட்டிங் பேப்பரை வச்சு ஒத்து வாங்க நான் பார்த்திருக்கேன். அந்த காலம் இவர் கண்ணீர் விழுந்ததா, அது ஒரு இந்தியா மேப்பே போட்டு கிடுச்சு. பேப்பர் மடிச்சார், அடுத்த கடுதாசி எழுதினார். ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு வணக்கம். உங்களுக்கு உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பை அனுப்பி இருக்கிறேன். அது என்ன தெரியுமா? திருவாசகம் படித்த பொழுது என் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை தாங்கிய திருத்தாள். இது நாதன் தாளை விட சிறப்பானது. நம சிவாய வாழ்க. அது தாள், இது தாள். புரியுதா தாயி? அது திருவடி, இது பேப்பர். அந்த தாள், இந்த தாள், இது புனிதமானது. ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயர் வாங்கிட்டு பதில் போட்டார். நீங்கள் அனுப்பிய திருவாசக கண்ணீர் அடங்கிய திருத்தாளை நடராஜ பெருமான் திருவடிகளில் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறேன். திருவாசகம் எங்க போயிடுச்சு? 2வது வரிக்கு விளக்கம் சொல்லி இருக்கேன். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. 32வது வரி என்ன? இந்த கேள்வி கேட்கறத விடமாட்டீங்க போல இருக்கு. 43 வருஷம் காலேஜ் ப்ரொஃபசர், கேள்வி கேட்டே பழக்கம். அன்னைக்கும் பயணிக பதில் சொன்னதில்லை. உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றே. உன் திருவடிகளை கண்டு இன்றைக்கு நான் பேரின்ப பெருவாழ்வை அடைந்து விட்டேன். என்ன பாட்டு பாடிட்டு உட்கார்ந்து இருக்கவர் இப்படி இருக்கிறார். எத்தனாவது வரி? 32வது வரி. என்ன அர்த்தம்? மாணிக்க வாசக பெருந்தகை 32வது ஆண்டில் ஆண்டவன் திருவடியை அடைகிறான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். வீடு உருவேன் என்ன? வீடு உற்றேன். 32வது வரி. தாய்க்கு பெருமையா, சிவபெருமானுக்கு பெருமையா? தாய்க்கு பெருமை, சிவபெருமானுக்கு அதை விட பெருமை. நாயில் கடையாய் இழந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. தாய் உடம்பு மனத்தைத்தான் அள்ளுவா, சிவபெருமான் ஆன்மாவின் மனங்களையே அள்ளி. அதனாலே அதுக்கு பெருமை. இந்த திருவாசகத்தை பற்றி 2 செய்தி சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். ஒரு செய்தி, பகவான் ரமணர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்களா? பகவான் ரமணர் நம்ம சொக்கப்ப நாயக்கன் தெருவில் இருந்தவர். தெற்கு கோபுரம் இருக்க மீனாட்சி கோயில்ல மதுரையில சொக்கப்ப நாயக்கன் தெரு, அங்கே ரமணன் இருந்த இடம். பிறந்தது திருச்சுழி, இருந்தது சொக்கப்ப நாயக்கன் தெரு. 17 வயசு இங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டார். கதை சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். ஒன்னும் கிடையாது, ஒரு கோவணம் தான். திருவண்ணாமலையிலே பாதாள லிங்கத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டார். தியானம் 6-7 மாசம், 1 வருஷம். நட்டுவாக்காளி தேடு எல்லாம் கடிக்குது, எல்லாம் மறந்து போச்சு. மேல இருந்து சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு சித்தர் பார்க்கிறார். அண்ணாமலை முதலியார் இங்கே வாங்கோ, ஒருத்தரை கூப்பிடுறார். கீழே ஒரு சாமி இருக்கு பாருங்கோ. திருவண்ணாமலைக்கு போனா பாதாள லிங்கத்தை பார்க்கணும். எங்க இருக்கு? ராஜகோபுரம் இருக்குல்ல, கிழக்கு கோபுரம். கிழக்கு கோபுரம் மெயின் என்ட்ரன்ஸ், அப்படி தமிழ்ல சொன்னாதான் கிழக்கு கோபுரம். கிழக்கு கோபுரத்துக்குள்ள உள்ள போன உடனே இந்த பக்கம் எதிர்த்தாப்பல
கம்பத்தடி கம்பத்து இளையனார். அந்த பக்கம் ஒரு பெரிய கட்டடம் உள்ள இறங்கி போன பாதாள லிங்கம். அங்கேதான் பகவான் ரமணர் வெங்கட்ராமன் என்ற பெயரோடு இருந்து தியானம் பண்ணார். எல்லாம் மறந்து போச்சு. மேலே இருந்து சேஷாத்திரி சுவாமிகள் பரமஞானி பெரிய சித்தர் அண்ணாமலை முதலியாரும் சேஷாத்திரி சுவாமிகளும் சேர்ந்து இவரை தூக்குறாங்க. பிரஜையே இல்லை. தூக்கி கொண்டு வந்து ரமண மந்திரம் இப்போ இருக்கிற ரமணாசிரமம் அதுக்கு எதிர்த்தாப்புல திருவண்ணாமலை ஆதீனம் அந்த கட்டடத்துல கொண்டாந்து வைக்கிறாங்க. சுபத்துல சாட்சி வைக்கிறாங்க. மூச்சு மட்டும் ஓடுது, வேற ஒன்று. தயிர் சோறு இருக்குல்ல, உடம்பெல்லாம் போட்டு தேய்க்கிறாங்க. 3 நாள் தயிரை ஒட்டி வச்சுட்டாங்க. தயிர் சத்து உள்ள போகுது. 3ஆவது நாள் கண்ணை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே தீபாராதனை காட்டுறாங்க. என்ன அர்த்தம்? வேண்டாம், என்ன கடவுளாக்கி விடாதீங்க, வேண்டாம் சொல்லல. பேசாம உட்கார்ந்து இருக்காரு. சாப்பாடு கொடுத்தாங்க, என்னமோ சாப்பிட்டார். 4 நாள் பேச்சே கிடையாது. ஒரு நாள் எந்திரிக்கிறார். புஸ்தகங்கள் அடுக்கி இருக்கு. ஒரு புத்தகத்தை எடுக்கிறார். பெரிய புராணம். யார் எழுதினது? 63 நாயன்மார்கள் வரலாறு. மதுரையிலே அதை படிச்சிருக்கார். எடுக்கிறாரா? படிக்கிறார். அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறார். சாமி என்னமோ படிக்குது. வயசு 19 வயசுங்க. அப்படி பார்க்கிறாரா? அண்ணாமலை முதலியார் பார்க்கிறார்னு தெரிஞ்சுதா? கைய வச்சார் ஒரு இடத்துல. திருச்சுழின்னு போட்டிருக்கு. பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழிக்கு வந்தார். அவர் கேட்கிறார், சாமி சொந்த ஊரு திருச்சுழியா? பேசல. அமைதி. அவர் உடனே திருச்சுழிக்கு ஆள் அனுப்பிச்சுட்டார். அங்கே இருந்து ஒரு பிராமண சாமி வந்து சன்னியாசியாக இருக்கு. இவர் பிறந்த ஊரு திருச்சுழி. இவங்க மாமா அங்க இருக்கார். மாமா ஓடி வந்துட்டார். ஓடி வந்து பார்க்கிறார். வெங்கட்ராமா, இது என்ன இப்படி உட்கார்ந்து இருக்க? சன்னியாசியா போயிட்டியே, 3 வருஷமா உன்னை தேடுறான். உங்க அம்மா தவிக்கிறா. உங்க அப்பா இறந்து 4-5 வருஷம் ஆச்சு. உங்க அம்மாவுக்கு நீ தானடா எல்லாம். வந்துரு. பேசவே. திரும்பி போயிட்டாரு மாமா. அம்மாவை அனுப்பிச்சிட்டாரு. இப்ப வழி இல்லை. அம்மா வந்துட்டா. வெங்கட்ராமா, மதுரைக்கு வா. அம்மா, இது இனிமேல் அங்கே வராது. நான் என்ன, இது விழுந்த அன்னைக்கு கோவிந்தசாமி செட்டியார எப்ப தூக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். போனத்தை எப்ப தூக்குறாங்க? இது இது அங்கே வராது. அம்மா, விரும்பினால் நீ இங்கே வா. அம்மா போயிட்டா. வயசாச்சு. அம்மா இங்கே வந்துட்டா. அம்மாவுக்கு கடைசி காலம். பகவான் ரமணர் பிச்சை எடுக்கிறார். அம்மாவுக்கு போட்டு அவர் சாப்பிடுறார். அன்பர்கள் சேர்ந்தார்கள். ஆசிரமம் உண்டாகிற்று. எல்லாரும் கும்பிடுறாங்க. அம்மா அங்க இருக்கிறார். ஒரு நாள் காலையில அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. ரமணருக்கு தெரிந்து விட்டது. காலையில 6 மணி சப்பளம் போட்டு தரையில உட்கார்ந்தார். அம்மாவை மடியில படுக்க வச்சுட்டார். இழுக்குது, சளி இழுக்குது. இங்க வந்து அடைச்சதுன்னா முடிஞ்சு போயிடும். நினைப்பு இருக்கு. கண்ணை திறக்கிறாங்க. பேச முடியலை. பகவான் ரமணர் என்ன பண்ணார் தெரியுமா? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருவாசகம் ஆரம்பிச்சுட்டார். முதல் தலைப்பு சிவபுராணம் முடிஞ்சு. 2வது தலைப்பு திரு அண்ட பகுதி. 3வது மன்னிக்கணும், கீர்த்தி திரு அகவல். 3வது தலைப்பு திரு அண்ட பகுதி. 4 போற்றி திரு அகவல். 5 திருச்சதகம். 6 நீத்தல் விண்ணப்பம். 7 திருவம்பாவை. 8 திரு அம்மானை. 9 திருப்பொற் சுண்ணம். மட மட மடன்னு படிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் சாப்பிடல, கேட்கிறாங்க. அம்மாவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு.
ராத்திரி 8 மணி. வாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். வருக என்று அருள் புரியாயே. என்னை ஆட்கொண்ட நீ இப்ப மறந்துட்டியே. ஐயோ, உன்னை விட்டா நான் எங்க போவேன்? எனக்கு வாழ்க்கை போதும், அங்கே வா என்று எனக்கு கட்டளையிடு. வருக என்று அருள் புரியாயே. அடங்கிடுச்சு. அன்னைக்கு பூரா அம்மா திருவாசகம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்திரிச்சார் பகவான் ரமணர். எல்லாரையும் பார்க்க, வாங்கோ சாப்பிடலாம். என்னங்க அது, பணத்தை போட்டுட்டு சாப்பிடலாமா? திருவாசகம் படித்தால் தீட்டு கிடையாது. அம்மா ஆண்டவனோடு சேர்ந்து விட்டார். வாருங்கள் எல்லோரும் காலையில் இருந்து பட்டினி, வாருங்கள். உட்கார்ந்தாங்க. இவரு எல்லாருக்கும் சாப்பாடு, இட்லி சாப்பிட்டாங்க. திரும்ப வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. ராத்திரி முழுக்க திருவாசகம். காலையில அம்மாவை சமாதி வச்சு மாத்துரு பூதேஸ்வரர் கோவில். திருவாசகம் இங்கேயும் காப்பாற்றும், இறந்ததுக்கு பின்னாலே அங்கேயும் காப்பாற்றும். அதுக்காகத்தான் திருவாசகத்துக்கு அவ்வளவு மரியாதை. முடிச்சிடுறேன். கடைசி ஒன்னே ஒண்ணு, அதோட நிறுத்திட்டேன். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப்பை பத்தி சொன்னேன்ல, இறக்க போறார் லண்டன்ல. உயிர் எழுதி வைக்கிறார். நான் இறந்த பின்னால் எனக்கு சமாதி கட்டுங்கள். அது எவ்வளவு சிறிய சமாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, அந்த சமாதிக்கான பணம் முழுவதையும் மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். இந்த மட்டன் சாப்பிடுற வெள்ளைக்காரங்க கொடுக்கப்படாது. அவர் ஒரு கிறிஸ்தவர், மறக்காது. கிறிஸ்தவர்கள் அடக்கம் பண்ற இடத்துல அவர் சமாதி இருக்கு. நான் லண்டனுக்கு போனேன். போன ஜூலை மாசம் சமாதியை பார்த்துட்டு வந்தேன். தமிழ் பேராசிரியர் எழுதி வச்சிருக்கேன். தமிழ் புரொஃபசர் ஜி.யு. போப் சமாதி. சமாதிக்கான பணத்தை யாரு கொடுக்கணும்? மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுக்க வேண்டும். சென்னையிலே ஒரு பள்ளிக்கூடம், ஹெட்மாஸ்டர் பிள்ளைகளை கூப்பிட்டார். அப்பா, ஜி.யு. போப்புன்னு ஒருத்தர் திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் இறந்து போயிட்டார். அவர் சமாதி கட்டுறாங்க, பணம் கொடுக்கணும். நீங்கள்லாம் உங்க அப்பாட்ட கேட்டு முடிஞ்ச காசை வாங்கிட்டு வாங்க. 4